பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கருணாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கருணாகரன் மாலை நேரத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆலத்தூர், செம்மேடு, தளிஞ்சி, குச்சிப்பட்டி மற்றும் போசம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு தோறும் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்டார். அப்போது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துரைத்து அதிமுக கட்சியின் சாதனைகள் குறித்து விளக்கமளித்தார். பொதுமக்கள் வழங்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆதரவு திரட்டினர். இந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் தங்களது ஆதரவை தெரிவித்து கருணாகரனின் வெற்றிக்காக தங்களது முழு ஒத்துழைப்பையும் வழங்க உறுதியளித்தனர். கருணாகரன் தனது பரப்புரையில் தொகுதியின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவேன் என்றும் உறுதி அளித்தார். வாக்களிங்கள், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், உடனடியாக உடனடியாக அதான் இந்த ரோடெல்லாம் போட்டு 5 வருஷம் போடணும் போயிட்டு 5 வருஷம் போட்ட மாதிரி தெரியல. அதனால இது மாதிரி விஷயம்லாம் போட பிடிக்கணும். பதவிக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைகள் நிம்மதியாக தனியாக விட்டு போக முடியல. ஆசிரியர் தனியாக வந்து போனால் நிறைய சொல்கிறான். எல்லாம் செய்ய முடியும். அந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறையா வந்துருக்கு. அது கண்டிப்பாக தாண்டிதான் அரசாங்கமாக சொல்றது. பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்.
கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் திகழ்பவர் அம்மாதான். நாட்டுயர்வே நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் பெருமக்களே, சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இந்த இரவு நேரத்திலும் திரளாக நீங்கள் இருந்து வரவேற்பளிப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் தந்தையார் இங்கே நிறைய நலத்திட்டங்களை செய்து வந்துள்ளார்கள். அந்த திட்டங்களை பராமரிப்பது கூட இப்பொழுது முடியவில்லை. அந்த அளவுக்கு நிர்வாக சீர்திருத்தம் இந்த ஆட்சி உள்ளது. காவேரி குடிநீர் திட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட திட்டம். ஆனால் இப்போது சரிவர தண்ணீர் வரவில்லை என்று நினைக்கின்றேன். உடனடியாக சரி செய்து தரப்படும். நிலப்படை கட்டிய விவசாயத்தின் செல்ல இந்த நிலப்படை கட்டி தரப்படும். அதே போல இந்த கட்டமைப்பு வாய்க்காலில் இருக்கும் பாலம் கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆட்சி கட்டி. 1934 கட்டின ஒரு பாலம், இன்னொன்று 50 கட்டணும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்தையும் பாலத்தை சீரமைச்சுக்கிட்டே வர்றோம். அந்த வகையில இதுவும் போக்குவரத்து மிகுந்த இந்த பாலத்தை உடனடியாக மாற்றி இருவழி பாலமாக ஆக்கப்படும். மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்திக் கொண்டுள்ளது. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டு கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்துதான் நாங்கள் ஓட்டு கேட்டே வந்தோம். ஆனால் எங்களுக்கு ஆட்சியாளருக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் இந்த முறையும் அதே விவசாயிகளுக்கு ஆட்சியில் ஏறியுடன் உடனே அந்த விவசாய கடனை தள்ளுபடி என்று சொல்லியுள்ளார்கள். அதேபோல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து உடனடியாக செயல்படுத்தப்படும். மகளிருக்கும் ஆட்சி ஏறியவுடன் 10,000 ரூபாயும் அதே போல விலையில்லாத குளிர்சாதன பெட்டியும் உடனடியாக வழங்கப்படும். வீட்டிற்கு இலவச சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் வருடத்திற்கு 3 மானியமாக தரப்படும். இந்த எண்ணற்ற திட்டங்களையும் அறிவித்துள்ளார்கள். தாலிக்கு தங்கம், மாணாக்கருக்கு லேப்டாப் கொடுத்துருந்தோம், அது நிறுத்திட்டாங்க. இப்ப இந்த வருஷம் மட்டும் ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஏமாத்துற வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எனவே நீங்கள் நல்லாட்சி மனதில வாக்களிப்பு ரெட்டலைக்கு மீண்டும் எடப்பாடி ஆட்சியை தொடர எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். நன்றி, வணக்கம்.